Hi friends, now logic teacher. Now we are going to see the question number 12 from exercise 10.2. Okay, in this a triangle ABC is drawn to circumscribe a circle of radius 4 centimeters. So this is radius, no? This is 4 centimeter. Okay, such that the segments BD and DC into which BC is divided by the point of contact D. So this is the point of contact. Point of contact என்ன இந்த டேஞ்சன்ட்டும் இந்த ரேடியஸும் டச் ஆகிற இடம். இந்த டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் டச் ஆகிற இடத்த என்ன சொல்கிறோம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்கிறோம். ஆர் ஆஃப் லென்ஸ் 8 சென்டிமீட்டர். ஸோ பிடி வந்து 8 சென்டிமீட்டர், டிசி வந்து 6 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 சென்டிமீட்டர் அண்ட் 6 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி. ஸோ இப்போ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. we have to find the sides AB and AC of the triangle ABC. இந்த triangle ABCயோட ட்ரையாங்கிளில் ஒன் சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி we know the radius also. இதை யூஸ் பண்ணி we have to find the length of AB and AC. ஓகே, இது என்ன லாஜிக்கில் we can find it out. See, this kind of sums we know the tangents from the same point will have the same length இல்லையா. ஸோ CD will equal to, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை வந்து இது டின்னு வச்சுருக்கோமா, ஈன்னு வச்சுக்கிறேன், இதை எஃப்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எஃப், திஸ் இஸ் இ. ஓகே ஓகே இப்போது இந்த டயக்ராம் வச்சு ஹவு கேன் வி ஃபைண்ட் அவுட் த லென்த் ஆஃப் ஏபி அண்ட் ஏசி. இப்போ இந்த டேஞ்சன்ஸ் ஆர் ஈக்குவல்னு நமக்கு தெரியும் இல்லையா. சிடி அண்ட் சிஎஃப் இஸ் ஈக்குவல், பிடி அண்ட் லென்த் ஆஃப் பிஇ ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் சம்திங் டு ஃபைண்ட் the answer for this sides. Okay, for that first you have to find out, you have to draw the other radiuses also to the point of contacts. என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு அதர் ரேடியஸும் வரைஞ்சிக்கிறேன். திஸ் இஸ் ஆல்சோ 4 சென்டிமீட்டர் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 4 சென்டிமீட்டர், ஏன்னா ரேடியஸ் இல்லையா. ஓகே, இப்போ என்ன லாஜிக்கில் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா இட் இஸ் ரிலேட்டட் வித் சம்திங் அதர் வித் ரெஃபரன்ஸ் டு த ட்ரையாங்கிள் இல்லையா. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட வேறு ஏதாவது வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைட் ஆஃப் லென்த் ஆஃப் த சைட்ஸ் வந்து we can find it out easily இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு we will find the area with given data. Okay, area of triangle ABC and I am going to divide this triangle into 3 smaller triangles. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா I am going to join this also, this one and this one. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இதை வந்து 3 ட்ரையாங்கிளாக பிரிச்சுட்டேன். ட்ரையாங்கிள் ஓசிபி. எதுக்காக நான் இந்த மாதிரி பிரிச்சுருக்கேன், why I divided this into 3 smaller circles like this, smaller triangles like this அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். because what's the formula for a triangle that is half BH இல்லையா. we have the value of base and height. இங்கே we have OBAன்னு ஒரு ட்ரையாங்கிள் பிரிச்சுருக்கேன், OACன்னு இன்னொரு ட்ரையாங்கிள் பிரிச்சுருக்கேன். 3 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நான் பிரிச்சுருக்கேன். எப்படி பிரிச்சுருக்கேன் பாருங்கள். ஷார்ட் பிக்கர் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நான் பிரிச்சுருக்கேன்.
this is 1, this is 2, this is 3. இப்போது நான் இதை A B C. ஓகே, இப்போ நான் வந்து இந்த டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி இந்த தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் வாட் லாஜிக். ஓகே, ஃபஸ்ட் இந்த மெஷர்மெண்ட்ஸு இங்கே ஒரு ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 4 சென்டிமீட்டர், திஸ் ஆல்சோ 4 சென்டிமீட்டர், ஏன்னா ரேடியஸஸ் இல்லையா. ஓகே, நவ் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ CD is 6 சென்டிமீட்டர்னா CFும் 6 சென்டிமீட்டர் ஒய் டேஞ்சன்ஸ். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன லாஜிக்ங்கிறத we will write. ஓகே, area of triangle ABC, the bigger one, okay, which will be equal to area of triangle OCB, okay, OCB plus area of triangle OBA, area of triangle OBA plus area of triangle OAB. Triangle OAB. இப்போ இந்த டோட்டல் ஏரியாவும் இந்த இண்டிவிஜுவல் 3 டிவைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 1 2 3 பாருங்கள், 1 2 3, இதுவும் இந்த டோட்டல் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. இதுதான் லாஜிக் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம், வி ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் லென்த்ஸ் இல்லையா. இப்போ இங்கே 6 சென்டிமீட்டர் இருந்தால் இங்கேயும் 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும், ஏன்னா சேம் லென்த் டேஞ்சன்ஸ் இல்லையா. இங்கே 8 சென்டிமீட்டர்னா திஸ் இஸ் ஆல்சோ 8 சென்டிமீட்டர். This is also an external point outside the circle, and AF and AE are also tangents இல்லையா. AF AE ரெண்டுமே tangents. ஸோ இது சம் ஈக்குவல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இது நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். we can take it as x. okay, okay, right. now இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு வேணும் அப்படின்னா இந்த வித் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கிற ஏரியாவோட வித் டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் சைட்ஸ் இருக்கிற ஏரியாவோட ட்ரையாங்கிளோட ஏரியா ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட். ஃபார்முலா ஃபார் திஸ் ஒன், ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி which can be found out with the formula s into s minus a s minus b into s minus c. ஓகே, இதில் இந்த s வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், s equal to a plus b plus c by 2. இப்போ இந்த பிக்கர் ட்ரையாங்கிளில் ஏபிசி அதோட வேல்யூ என்ன, இப்போ நான் வந்து இந்த சைடை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த சைடு வேணாலும் ஏன்னு எடுத்துக்கலாம், எது வேணாலும் பின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த டோட்டல் லென்த்து, இந்த டோட்டல் லென்த்தை ஐ டேக் இட் அஸ் பி. ஓகே, தென் இந்த டோட்டல் லென்த் தட் இஸ் லென்த் ஆஃப் ஏசி, இதை நான் எடுத்துக்கிறேன் சின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் ஏ, இந்த டோட்டல் லென்த் எவ்வளோ நமக்கு தெரியும். வி ஹாவ் 8 சென்டிமீட்டர், பிடி 8 சென்டிமீட்டர், சிடி 6 சென்டிமீட்டர். இப்போ பிடி ப்ளஸ் சிடி, பிடி சிடி இந்த ரெண்டு லென்த்தை ஆட் பண்ணோன்னா வி வில் கெட் டோட்டல் லென்த் பிசி இல்லையா, அதுதான் வந்து ஏ. அப்போ 8 + 6 how much, 14 centimeter, right? Now b, this is 8, this one is x, so b is equal to 8 + x centimeter, same as c is equal to
6 plus x சென்டிமீட்டர். இதான் சி இல்லையா? ஓகே. இப்போது இந்த வேல்யூஸை அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். s equal to a is 14 plus b is 8 plus x plus c is 6 plus x, which is divided by 2. Okay, so அதை add பண்ணுங்க. 14 plus 8 is 22 plus 6 is 28 plus we have 1x plus 1x, that is 2x by 2. இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 காமனாக எடுக்கலாமா நியூமரேட்டரில்? we can take 2s common, so 14 plus x 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2 14s are 28 plus 2x. ஓகே, is divided by 2. இப்போ 2 வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ we have 14 plus x, this is the value of s. ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபார்முலாவில் இந்த s a வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி we are going to find out the area of triangle ABC, the bigger one. Okay, so here area of triangle ABC is equal to root of s into s minus a, right? What is x? 14 plus x. 14 plus x. Here 14, s is 14 plus x, we have minus, and a is 8 plus x. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ரைட் பண்ணும்போது மைனஸ் ஏன்னு இருக்கும்போது ஏவை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால உள்ள சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸ்டார்டிங்கில் -8 -xன்னு எழுதுனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. So this is 14 plus x minus 6 plus x, b is 6 plus x, right? Then s minus c, that is 14 plus x minus, sorry, I wrote everything right. S is 14 plus x, one thing I left, a is 14 centimeter, so 14, see, this is x, 14 plus x, right? S minus a is 14 plus x, here a is minus 14, I left actually that. So this is s minus b, this is s minus c. Okay, so which is equal to, here see, in the second step we will take the brackets out. So this is 14 plus x into 14 plus x minus 8 minus x, minus 8 minus x, right? This one I left again. See, in this we can cancel 14 and 14, plus and minus, no? So x is left. This one we did, this one we did, this one we did. So this one 14 plus x minus 6 minus x. Okay, if you multiply this minus into the brackets, that symbols will get changed, right? Then this is 14 plus x, here we have 1x. See, in this 14 minus x is minus 8 is 6, right? This is plus x and this is minus x, we can cancel it. So we have a 6 here, right? We have a x here, and we have here also we have plus x and minus x, cancel. 14 minus 6 is 8, right? So the value of this is root of 6 8s are 48 into x is 48x, right? 6 8s are 48 into x is 48x. 48x into 14 plus x, right? Okay,
Now this is the value of area of triangle ABC. So according to the logic, we have to find out the area of smaller circles, smaller triangles, 1 2 3, right? So what's the formula for finding the areas of the smaller triangles? Area of triangle OCB. This is area of OCB, right? This is the area of OCB. So we have height and base value, right? The formula for finding that is, see, you make it as 1, right? So area of triangle OCB plus area of triangle OCB plus triangle OBA plus triangle OAC, right? Which is equal to, the formula is half into base into height, right? So here 1 by 2, which is the height and which is the base. For triangle OCB, 4 is height, BC is the base, right? So BC is 14, height is 4, okay, right? But you first write formula while you do it in your exams, half into B1 H1 whatever it is, okay? So 4 into A, same as we have same height for all the 3 triangles, 3 smaller triangles, same height. For OBA also we have same height, OAC also we have same height, okay? But lengths are different. This is A, this is B, and this is C. That is the base, right? Okay. So area of triangle, this is half into height is 4 and this is B, plus this is half into height same 4 into different base, different length, okay? So now we can cancel this down. We have 2A here, we have 2 into B, 2B here, we have 2 into C, 2C here. So this is equal to 2A plus 2B plus 2C, right? In short, we can take 2 as common. So this is A plus B plus C, okay? Now we know the values of A plus B plus C. We can substitute the values. C, which is equal to 2 into A plus B plus C, right? Here we know that 2 into A is 14, B is 8 plus X, and C is 6 plus X, right? So this is equal to 2 into 14 plus 6 is 20 plus 8, 28, plus we have 1 and 2 X's, okay? Sorry. Now we have 2 in this common, no? So we can take one more 2 in common. So this is 14 plus X. இப்போ இதிலிருந்து 2 காமனாக எடுத்துட்டோம்னா இது வந்து 14 ஆகும், இது வந்து X ஆகும் இல்லையா? இப்போ இந்த 2 மறுபடியும் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 into 14 28 plus 2 into X 20X, okay? Value is same. Now this is 2 into 2 is 4 into 14 plus X. This is 2, because this is the sum of areas of the smaller triangle. One is the area of the bigger triangle ABC, okay?
So we know that from 1 and 2, 1 which is equal to 2. Okay, so 1 is root of 48x into 14 plus x, which is equal to 4 into 14 plus x. Okay, now how can we take it out of the root? On squaring both sides. இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாம் இல்லையா? இந்த ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் 48x into 14 plus x. ஓகே, இங்கே ரெண்டு இருக்கும், ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும், இந்த ரூட் எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் 4 squared, that is 16. 4 squared is 16, right? Here 14 plus x the whole square. Okay, right. பாருங்க, so what? 48x which is equal to 16 into 14 plus x the whole square, which divide by 14 plus x. இப்போ இதில் பாருங்க, we have 14 plus x இங்கே squared, so you can cancel 114 plus x. So x is equal to 6 into 14 plus x. இந்த 48 கீழே போனால் என்ன ஆகும்? டிவைட் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 8ல் பண்ணலாம். 2 8s are 16, 6 8s are 48. Again we can divide it by 2. 3 2s are 6. Okay, so x equal to 14 plus x by 3. Again 3x equal to, இப்போ இது இங்கே வந்துச்சுன்னா 3x equal to 14 plus x. இப்போ இந்த x இந்த பக்கம் கொண்டு வாங்களே, x எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துடுவோம், கான்ஸ்டன்ட் ஒரே பக்கம் வச்சுக்கோம் இல்லையா? ஸோ ஹியர் 3x minus x equal to 14, right? 3x minus x equal to 14. Now 2x is equal to 14, x equal to 14 by 7, which is equal to 14 by 2, right? Which is equal to 7. So we found out the value of x, right? இப்போ பாருங்க, எதை xன்னு வச்சுருந்தோம்? இந்த லென்த்து, டேஞ்சன்ட்டோட லென்த்து AF ஓடது. ஓகே, x equal to 7, here x equal to 7. ஸோ இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? AB. இது கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், பட் என்னென்னா ஃபைனலில் we can find out the length. AB is இதிலிருந்து இது வரைக்கும், பியிலேருந்து இ வரைக்கும் 8 சென்டிமீட்டர். இங்கே எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏஇ வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் ஏபி இஸ் 8 + 7. ஓகே, தட் இஸ் எக்ஸ் + 8 ஆர் 8 + எக்ஸ். ஸோ என்ன சொல்லலாம்? ஸோ length of AB which is equal to B, 8 plus x, that is 8 plus value of x is 7, that is 15 centimeter. So AB is 15 centimeter. What is length of AC? That is the side C, that is 6 plus x, right? So 6 plus 7. So AC which is equal to 13 centimeter. That's it guys. We successfully done it. Thank you.